என்ன பிரியா, நீ மட்டும் தனியா வர? சிவா எங்க? ஏய், அவன் ரொம்ப ஓவர்ரா. நிக்கிற பஸ்ல எல்லாம் ஏற மாட்டானா. நீ போ வரேங்கிறான். டேய், அவன் அலும்பு தாங்க முடியலடா. சும்மா இருந்தா மனசு எப்படிலாம் யோசிக்குது பாரு. நாமெல்லாம் வேலையை விட்டு அவன் வேலைக்காக வந்தா நிக்கிற பஸ்ல ஏற மாட்டானா என்ன அர்த்தம்? எங்க இருக்கா இப்ப அவன்? ஏண்டா நம்ம இப்ப எங்க போறோம்னா சார் தெரியுமா? டேய், அதெல்லாம் அவன் ஏன்டா தெரிஞ்சுக்கிறான்? டேய், அவன் எங்க போய் உட்காந்துருக்கான்னு பாரு. சார் போன் தான் அடிக்குது, சொல்ல அவர்கிட்ட. ஏய், போன் அடிக்குதுல்ல, இது கூட ஒரு ஆள் சொல்லணுமா உனக்கு? டேய், அப்பாட்ட இருந்து போன். ஹலோ. டேய், நான் தான் பேசுறேன். ஹலோ டாட். இல்ல, நான் சிவாப்பா பேசுறேன். டேய், உங்க அப்பான்னு சொல்ல வேண்டியதானே? ஹலோ ஹலோ. சிவா அப்பா. ஹலோ. அப்பா. யாரு, பிரியாவா? இல்ல டிராவலா? ஆமாப்பா. எங்க? அவன் இன்டர்வியூ விஷயமா தான் போயிட்டு இருக்கோம். அங்கேயே பெங்களூர்ல தானே? ஆமா, எங்க மேம் ஒருத்தவங்களை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ஓ, ரெக்கமெண்டேஷனா? ஆமா, மண்டே இன்டர்வியூ. கிடைச்சிரும்ல? இந்த தடவை கண்டிப்பா கிடைச்சிரும். இல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல? இல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எங்க அவன்? இங்கதான் இருக்கான். இருக்கானா? பேசுறீங்களா? சரி சரி, அப்புறம் பேசிக்கிறேம்மா. சரிப்பா. வாடா. ஏய், நிக்கிற வண்டியில ஏறதான் மாட்டேன், இறங்கவும் மாட்டியா? வா. டேய், சீக்கிரமா வாங்கடா. பாத்துட்டு இருக்க? வரதா உத்தேசம் இல்லையா? வா. டேய் சிவா. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு இதான் சரி. போ. இதெல்லாம் தப்பா இருக்கும் பிரியா. தப்பு சரிங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, உனக்கு இப்போ வேலை முக்கியம். போ. வெல்கம். ஹேய், சூப்பர்ரா. வெரி நைஸ் டா. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடா. சோ ஸ்மார்ட். சும்மா இரு பிரியா. விட்டா இந்த மாதிரி ஆக்கிரீங்க போல. ஏய்,
அவ்வளவு கௌரவமால உன்னை கம்பேர் பண்ணிக்காதடா. அதுக்காவது இங்க ஒரு வேலை இருக்கு. ஏய் என்னடா? ஏய் உன்னதான்டா. எங்க போன? நம்ப மாட்டேங்கிறா. முதல்ல சொல்லு, அப்புறம் நாங்க நம்புறோம். அச்சு புஸ்தகம் என்ன மாதிரியே ஒருத்தன்டா. டப்பு நோடி பாக்குறேன், ஆளை காணோம். அப்புறம் ஏய், உன்ன மாதிரி ஒருத்தனே இங்க சமாளிக்க முடியல, இதுல இன்னொருத்தனா? வந்துரு கிந்திர போறான், வா. ஏய் சிவா எங்கடா? என்னன்னு தெரியல. நாளைக்கு இன்டர்வியூன்னு ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கான். வந்ததுல இருந்து மேலே நிக்கிறான். என்னாச்சுடா? இன்டர்வியூ டென்ஷனா? அந்த நினைப்பு இருக்கட்டும், அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஆல் தி பெஸ்ட். மார்னிங் பார்க்கலாம்.